ஹலோ காய்ஸ், ஆஸ்திரேலியா பேட்டர்ஸை மிரள விட்ட வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 1 என்ன நடந்துச்சு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டே 1 ஆஸ்திரேலியா டாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க பேட்டிங் பண்றப்பா அப்படின்னு சொன்னாங்க. பேட்டிங் பண்ண வந்ததுக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, வேற லெவல்ல போட்டு ஆஸ்திரேலியாவை அப்படி இப்படி மடக்கி 180க்கு ஆல் அவுட் ஆக வச்சாங்க. இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து 130க்கு 140க்கு சுருட வேண்டியது 4-5 கேட்ச் வந்து தவற விட்டாங்க. அது வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வந்து நம்ம கேட்ச் தவற வருவது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால அது வந்து ரெகுலர் தான். ஓகே, செமர் ஜோசப் தான் வந்து டாப் ஆர்டர் வந்து டப்பு டப்பு டப்புன்னு புடுங்கினாருப்பா. 4 விக்கெட். செமர் ஜோசப் வந்து 5 விக்கெட் எடுக்க 6 விக்கெட் எடுக்க வேண்டியது. அவ்வளவு கேட்ச் விட்டாங்க செமர் ஜோசப் பவுலிங்ல. ஓகே, அந்த பக்கம் சீல்ஸ் அவர் வந்து 5 விக்கெட். டாப் ஆர்டர் எல்லாம் செமர் ஜோசப் புடுங்க, மிடில் ஆர்டர் பாட்டம் ஆர்டர் எல்லாம் வந்து சீல்ஸ் புடுங்க. ஒரே கதை கலங்கு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாஜா வந்து 6 ரன்ல ஒரு கேட்ச் விட்டாங்க. அப்புறம் 43 ரன்ல ஒரு கேட்ச் விட்டாங்க. ஒரு வழியா 47 ரன் பேட்ல பட்டு கீப்பரே கேட்ச் பிடிச்சாரு. யாரும் விட வேணாம் அப்படின்னு குவாஜா வந்து அவுட் ஆனாரு. 47 ரன் அவர் ஆடுறதுக்குள்ள எப்பா அப்படி இப்படி 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 போது, அவர் அடிவாங்க என்னென்னமோ நடக்குதுங்க. செமையா பவுலிங் போட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆஸ்திரேலியா பேட்டிங்ல ஹெட் மட்டும்தான் ஸ்டில்லா 59 ரன் அடிச்சு கலக்குனாரு. இப்போ ஆஸ்திரேலியா வந்து 180க்கு ஆல் அவுட். எல்லாரும் நினைப்பீங்க ஆஸ்திரேலியாவே கதி கலங்குறாங்கன்னா அப்ப வெஸ்ட் இண்டீஸ் எப்படி கலங்குவாங்க ஆஸ்திரேலியா பவுலர்ஸ். அதே மாதிரிதான் நடந்துச்சு. 57க்கு 4 விக்கெட் போயிருக்கு டே 1 முடிவுல. டே 2ல என்ன நடக்குது, எவ்வளவு ரன்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் சுட்டுறாங்க பொறுத்து தான் பார்க்கணும். வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் பொறுத்த வரைக்கும் தரமா இருக்கு, செமையா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பவுலிங் போடுவாங்க. இதுல ஒரு ஸ்டாட் வேற இருக்கு. என்ன அப்படின்னா, செமர் ஜோசப் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து 17 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்ச் ஆடி. செம்மையா ஆஸ்திரேலியான்னு வந்துட்டா நான் இருக்கேன் அப்படின்னு வந்து செமர் ஜோசப் நிற்கிறாரு. அது பார்க்க செம்மையா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் இப்படி ஆடுறது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து விதை போட்டது வேணா இங்கிலாண்டா இருக்கலாம், ஆனா வந்து அதுல ஆண்டது முறை வெஸ்ட் இண்டீஸ் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வேணா அவங்க வந்து சொம்பையா தெரியலாம், ஆனா வந்து ஃப்ரம் தி பிகினிங் அவங்க தான் ராஜாவா இருந்திருக்காங்க. இப்போ அவங்க நல்லா விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொறுத்து நம்ம டே 2 எப்படி போகுதுன்னு